காஞ்சிபுரம் ஓரிகை மணிமண்டபத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் வைதிக தர்ம சம்ரக்ஷண சபா டிரஸ்ட் சார்பில் பிக்ஷா வந்தனம். காஞ்சிபுரம் ஓரிகை மணிமண்டபத்தில் காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சாதுர்மாத விரதம் கடைபிடித்து வருகிறார். இதில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் வைதிக தர்ம சம்ரக்ஷண சபா சார்பில் நாளை 1/8/24 அன்று காலை 16வது ஆண்டு பிக்ஷா வந்தனம் கணேச கணபாடிகள் முன்னிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை காலை 7 மணி அளவில் ஓரிகை மணி மண்டபம் அருகில் இருந்த தென்னிந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் உள்ள வேத விற்பனர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் காய்கறிகள், கனி வகைகள் உள்ளிட்ட சாஸ்திர முறைப்படி கூறப்பட்டுள்ள பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து மகா சுவாமிகளிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு பாத பூஜையும் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கணேச கணபாடிகள் செய்ய உள்ளார் என சங்கரமட ஸ்ரீ காரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி தெரிவித்தார். எனவே இதில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு மகா சுவாமிகளின் அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். வருஷம் நடக்கிற மாதிரி பெரிய அனுகிரகம், அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்வகம். வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் அகில பாரத வைதிக இந்த சபாலேருந்து பிக்ஷாவந்தனம் ஆகையால் இன்றைய நாளைய தினம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கார்த்தால 7 மணிக்கெல்லாம் ஊர்வலம். எல்லாரும் வைதிக அத்தனை பேரும் அத்தனை பண்டிதாளும் எல்லாரும் எல்லா வைதிகளும் இதில் சேரலாம். இவாவான்னு கிடையாது, எல்லோரும் சேரலாம். முக்கியமாக காஞ்சி மடத்தில் படித்த அத்தனை பேரும் வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை. இதில் எல்லோரும் வந்தால் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் வந்து சேர்ந்துக்கணும்னு அபிப்பிராயம் எங்களோடது. ஆகையால் எல்லோரும் வந்து 7 மணிக்கெல்லாம் நாளைக்கு ஆரம்பம். நம்ம வந்து மணிமண்டபத்தில் இந்த ஓரிருக்கையில் இது பெரியவா அங்கே இருக்கா. அங்கே தான் நமக்கு கேம்ப் இருக்குது. அங்கே பெரியவா இருக்கா. அதனால் இன்றைக்கே ராத்திரி வந்துடலாம் என் விவசாயெல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சவாள்லாம் அவாவா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிச்சயமாக வைத்திய ஆகிறதுக்கு பூர்ணமாக நித்தியமே தினப்படியே இருக்குது பிக்ஷாவந்தனம். நாளை கார்த்தால ப்ரோக்ராம் இப்போ தெரிவிக்கிறோம். 7 மணிக்கெல்லாம் ஊர்வலத்தோடு நம்ம வந்து பெரியவாளுக்கு இருக்கிற திரவியங்கள்லாம் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் வந்த உடனே 8 மணிக்குள்ளே 8 மணிலேருந்து 8:45 பிக்ஷாவந்தனம் சொல்கிறோம். எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் அத்தனை பேர் நின்றுட்டு பிக்ஷாவந்தனம் பெரியவாளுக்கு சொல்லிவிட்டு உடனே பூஜைக்கு உட்காந்து ருத்ரங்கள்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதை முடிஞ்ச கையோடைய பாத பூஜை பெரியவாளோட பாதத்தை முன்னாடி வச்சு அதை வந்து எப்பவுமே வருஷம் பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து அத்தனை பேர் இருந்து நம்ம வந்து அஷ்டோத்திரம் திருஷ்டிலாம் சொல்லி பாத பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டோன்னே பெரியவா எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுப்பா. தீர்த்தம் வாங்கிட்டு நம்ம எல்லோரும் இங்கே பெரியவாளோட பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு நம்ம எல்லோரும் ராத்திரியும் பிரதோஷத்துக்கும் நிறைய பேர் இருப்பா. அது மாதிரி இருந்துட்டு பிரதோஷத்தையும் முடிச்சுட்டு நம்ம அத்தனை பேரும் கிளம்பலாம். அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை எல்லோரும் வந்து இருந்து நடத்தி கொடுங்க. எல்லார்கிட்டையும் பிரார்த்தனை செய்கிறோம். ராம் 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 ராம்.